எ லை டிடெக்டர் apparatus is also known as. அதாவது நிறைய நம்ம மூவிலாம் பார்த்திருப்போம். இந்த மாதிரி வந்து அவங்க உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்னு வந்து செக் பண்ணுவாங்கல்ல. இந்த டிடெக்டருக்கு, அதாவது இந்த டிவைஸுக்கு பேர் என்ன, வேற பேர் என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. பாலிகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாலிகிராஃப் தான். சீஸ்மோகிராஃப் வராது. சீஸ்மோகிராஃப் எது ரிலேட்டடா வரணும்? எர்த்குவைக், பூகம்பம் வந்துச்சுன்னா அது ரிலேட்டடா மெஷர் பண்ற அந்த வரைபடம் தான் சீஸ்மோகிராஃப். அதனால இது வராது. அடுத்து பாரோகிராஃப். பாரோகிராஃப்ல ஒண்ணும் கிடையாது. பாரோமீட்டர் அப்படின்னு இருக்கும் பாத்தீங்கன்னா, ஸோ பாரோ மீட்டர் அப்படின்னு இருக்கும். பாரோமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம வளிமண்டலத்துல எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு அதை செக் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் பாரோமீட்டர். அதாவது அட்மாஸ்பரிக், ஸோ அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ற டிவைஸ் தான் வந்து பாரோமீட்டர். பாரோகிராஃப் என்ன, அந்த மீட்டர் இந்த மாதிரி வந்து வரைபடம் எழுதுதோ அதான் என்ன பாரோகிராஃப் சொல்றது. அடுத்து போலரிமீட்டர். போலரிமீட்டர் எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்ப ஒரு கண்ணாடி இருக்கிறதா வந்து சும்மா அசியூம் பண்ணிக்க. ஒரு கண்ணாடியில லைட் வந்து பட்டு என்னன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது என்னன்னா ஒரு ஆங்கிள் வந்து கிரியேட் ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த லைட்டு எவ்வளோ ஆங்கிள் வந்து டிஃப்ளெக்ட் ஆகி போச்சு, இத மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ற டிவைஸ், இந்த கருவி தான் என்னன்னா போலரிமீட்டர். ரிலேட்டட் டு என்ன, லைட். அதனால இதுவும் வராது. ஆன்சர் என்னன்னா ஏதான் வரும். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 12வது கொஸ்டின். நியூட்டன்